மேல இருந்து தெரியுது பாத்தீங்களா ஃபால்ஸ். ஏய் ரெண்டு வெல்கம் பேக் டு சேனல் ஜிகிரி தோஸ்த். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ ஆந்திராஸ் பிக்கஸ்ட் ஃபால்ஸ் தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ தலக்கோனா ஃபால்ஸ் வந்து போறதுக்கு வந்து மார்னிங் 8 o'clockல இருந்து 5 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்பயே டைம் பாத்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமா போய் தண்ணியில இறங்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செம்மையா இருக்கு இந்த ஃபால்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு கைஸ். ரோடே பயங்கரமா இருக்கு. சொன்னா உங்களுக்கு புரியாது, பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பர் ஹெட் வந்து 30 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. என்னடா இவ்வளோ கார் இருக்கு? எங்கே பார்க் பண்ணிடுறாங்க? ஏய் குகா குகா ஐத்தலே ஏய் குகா எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு சலே. அட ஆட்டம். ஏய் ஃபைனலா ரீச் ஆயிட்டு செம்ம சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. பா நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு. இவ்வளோ அடிக்கிற வெயிலுக்கு சென்னையில் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நான் இங்கே என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா பார்த்தீங்கன்னா ட்ரோன் பேக்கு ப்ளஸ் வந்து என்னோட பேக் பேக். இதான் நான் வந்து டிக்கத்தில் வந்து 20 liters வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு சொல்லலாம் தான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. எல்லாரும் ஃபேமிலியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க ரிட்டர்னு. நம்ம இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம். எல்லோரும் காலைல வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகுது. ஆனால் செம்ம சில்லுன்னு இருக்குல்ல கிளைமேட்டுங்க. செம்மையாக இருக்கு. தடா சத்தம் கேட்குதுங்க. இப்போ ஃபால்ஸ் சத்தம் பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா நேராக என்ன பரவாயில்ல, இது ஹில்ஸ் மாதிரி மேலே கீழே இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் வெறும் 15 பேர் 20 பேர் பார்க்குறீங்க. அதான் மனசு வலிக்குது. அதுவும் வந்து இந்த ட்ரோன்ல இப்போ 1 lakh கொடுத்து வாங்கியிருக்கேன். அதுக்கான ஒர்த்தான வீடியோஸ் இனிமேட்டு இறக்குறேன். நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் நிறைய கற்றுக்கணும். உங்கள் சஜஷன்ஸ் நிறையவே தேவைப்படுது. இங்கே போங்க அங்கே போங்க நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க. இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணிங்கன்னா நான் டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை நான் தருவேன். ஏய் ஃபால்ஸு மே மந்த்து அடிக்கிற வெயிலுக்கு இவ்வளோ க்ரீனிஷாக எங்கேயாவது போயிருக்கீங்களா? மோஸ்ட்டாக வீக்கெண்டில் வராதிங்க, வீக் டேஸில் வர பாருங்கள். ஏன்னா ஃபால்ஸ்லாம் வீக் டேஸில் தான் எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எவ்வளோ வயசானவங்க வராங்க பாருங்களேன். பின்னாடி காமிக்கிற பாருங்க இந்த பாட்டியை பாருங்க. அழகாக கையை ஊனி கட்டையை ஊனியோ அவங்களே வராங்க. ஸோ எல்லாருமே வரலாம். ஸோ என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்தால் வந்துடலாம். யாருமே வர முடியாதுனால சின்ன பசங்களாம் இங்கே வராங்க. அழகாக குட்டி பசங்களாம் வராங்க. எல்லாம் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க காய்ஸ் எப்படி இருக்கு ஃபால்ஸ்னு. செம்மையா இருக்கு. ஃபைனலாக நம்ம குளிக்க போகலாம். மேலே இருந்து தெரியுது பார்த்தீங்களா ஃபால்ஸ். ஏய்
ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுது, அங்கே பவராக வருது தண்ணி. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் வருது. ஸோ லேடிஸ்லாம் சேஃப்டியாக வேணா மேலே குளிக்கிறாங்க. ஸோ பசங்களுக்கு அதுக்கும் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபன்ஸ் இருக்குது. மேலே வழி இருக்குது, நான் பார்த்த வீடியோ ஆல்ரெடி. 2 பேரும் எடுப்போம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸ்பாட் வந்து அது கரெக்டா நம்ம போய் உட்கார்ந்தோம். அதனால பயங்கரமா செம்ம ஸ்பீடா அடிக்குது தண்ணி நம்ம மேல. மசாஜ் மாதிரி என்னால மூச்சே விட முடியல. அந்த மாதிரி ஃப்ரீ பாடி. ஃபைனலாக குளிச்சு முடிச்சிட்டோம். செம்ம ஒர்க் ஆயிடுச்சு. டெஃபினட்டாக எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வரணும். ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா பசங்க எல்லாருமே விடிகாலத்தில் ஒரு 3 o'clock பைக்கில் வந்துடுங்க. மவுண்டன்ஸில் ஓட்டவும் இந்த ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது. ரொம்ப ஹில்ஸ் இல்லை, சும்மா சின்ன ஹில்ஸு, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி செம்மையாக ஃபன் பண்ணுவாங்க. வேண்டாம், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டு சாப்பாடெலாம் கட்டு வந்தீங்கன்னா அந்த டோல் தாண்டியே வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நடுவில் வந்து ஆழமாக இருக்குது. சைடில் வந்து லேடிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறாங்க. லேடிஸ் அதுக்கப்புறம் சின்ன பசங்களாக போய்க்கலாம். ஸோ அங்கே வந்து நல்லாவே போட்டிருக்காங்க, டு நாட் டைவ் அண்ட் டைவ்னே போட்டிருக்காங்க. ஸோ அந்த சிம்பிள் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆழம் வந்து ஜாஸ்தி தான். தப்பான இடத்துல போயிடுச்சிங்கன்னா மண்டையில் அடிச்சுட்டு க்ளோஸ் ஆகிடுங்க. ஸோ எதுவும் வந்து கிறுக்குத்தனம் பண்ணாமல் தமிழ் பசங்க வந்தீங்கன்னா நம்ம பேரை ஒழுங்காக காப்பாற்றுங்க. ஆந்திராவில் வந்து பாட்டில் போட்டு நம்ம பேரை நாசம் பண்ணாங்க. சரியா? இதோட சார்ஜ் வேறு காலியாக போகுது. இதோட வீடியோ எப்போ முடியும்னே சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். தெரியுதா ஃபால்ஸ் பின்னாடி? ஸோ செம்ம ஃபன்னு. எப்படி டைம் போச்சுன்னே தெரில. ஒரு 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் கலங்களாக இருக்குது, ஏன்னா எல்லோரும் குளிச்சுட்டு வர தண்ணினால. ஸோ முன்னாடி போய் குளிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபேமிலி நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். என்னடா புகை வருது அப்படின்னு பார்த்தா பொறி விற்கிறாங்க கைஸ். நானும் யாரோ டீ தான் பற்றிக்கிச்சோன்னு நினச்சேன். லாஸ்ட்டாக பார்த்தா பொறி விற்றுருக்காங்க டீ. ஸோ இதான் ரூமு. சும்மா செம்ம அழுக்காக இருக்கும். ஸோ அதனால விடுங்க. இது ஒரு சிங்கிள் காட் மாதிரி, டபுள் காட் மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் நல்லாவே தங்கலாம். இந்த ரூமுக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணுறாங்க 24 hours. என்ன ரன்னிங்கில் போகிறாங்க? என்னடா சாப்பிட்ற? வீடு தான்டா இது. இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்று பொறுமையாக சாப்பிடு. உனக்கு சாப்பிடல, அதனால உனக்கு மயக்கமாக இருக்குது. எனக்கு தான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, அப்பளம் பொரியல். இங்கே பாருங்க குட்டி பையன். என்னடா சத்தமே இல்லை, எல்லாம் கம். மணி இப்போ வந்து 5 o'clock ஆகுது. ஸோ அதனால எல்லாம் செம்ம பசியில் இருக்கும். ஆமாம், வீட்டில் கூட நான் இப்படி சாப்பிட மாட்டேன். ரசம் மோர் ரைஸ்னு வாங்கி தின்னுட்டு இருக்கேன். ஸோ தலக்கோனா ஃபால்ஸே நீங்கள் 1 day ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டே எடுத்துகிட்டு காலைல போய் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே போகும்போது வந்து கோயிலையும் பார்க்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேமிலியோடு வந்தால் பெஸ்ட்டு. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். பசங்களோட வரீங்கன்னா காலைல வந்தீங்கன்னா விடிய காத்தால சென்னையிலேருந்து கிளம்பி வந்தீங்கன்னா இங்கே வரத்துக்கே ஒரு 10 o'clock ஆகிடும். வந்துட்டு அழகாக சாப்பிட்ருங்க. இவங்ககிட்டயே நான் நம்பர் தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிடலாம். இல்லைனா ரூம்ஸ் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே அவங்க உங்களுக்காக வேறு யாருக்கும் விடாமையே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் இனிமேட்டு பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.